Hello everyone, good evening to all. Welcome back to our Professor Academy YouTube live session. So, last class, நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ஒரு 10 questions டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் லைக் செட் ப்ரீவியஸ் செட் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ரைட். ஸோ இன்னைக்கு கிளாஸ் இன்னைக்கு செஷன்லயும் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா அதர் 10 questions. ஓகே, சேம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ஃபைன். ஸோ ஸ்டார்டிங் வித் த கொஸ்டின் 1. So the first question, DQ is, okay. So DQ and the word is the type of the Q, right? So type of the Q தான் வந்து DQ ன்னு சொல்லுவோம், one of the type. Okay. So Q னா என்ன? நம்மளுக்கு ஜென்ரலா Q வந்து நம்மளுக்கு டெலிஷன், அதாவது ஃப்ரண்ட் சைட்ல டெலிஷன் அக்கர் ஆகும், which means DQ. Okay. தென் நம்மளுக்கு ரியர், அட் த ரியர் எண்ட்ல நம்மளுக்கு வந்து இன்செஷன் நம்மளுக்கு வரும், which is NQ. ஸோ NQ ஆப்ரேஷன் நடக்கும். ஸோ இதுதான் நம்மளோட பேசிக் Q. ஓகே. ஸோ Qவோட டைப்ஸ் தான் வந்து ஒன் ஆஃப் த டைப்ஸ் தான் வந்து நம்ம DQன்னு சொல்றோம். DQ அப்படின்னா நம்மளுக்கு இன்செஷனும் சரி டெலிஷனும் சரி நம்மளுக்கு போத் த எண்ட்ல நடக்கும். ஓகே. ஸோ தட் இஸ் த DQ. DQவோட ஸ்பெஷாலிட்டியே அதுதான். ஓகே. இன்சர்ஷன் வந்து நம்மளுக்கு ரியர் எண்ட்ல மட்டும் நடக்காது, நம்மளுக்கு ஃப்ரண்ட்லயும் நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். அட் த டைம் நம்ம டெலிஷனும் நம்ம ஃப்ரண்ட்லயும் பண்ணிக்கலாம், நம்மளுக்கு லாஸ்ட் அதாவது ரியர்லயும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ தட் இஸ் த DQ கான்செப்ட். இங்க ஆப்ஷன்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் Q implemented with a doubly linked list. ஸோ Q வந்து நம்மளுக்கு டபுள் லிங்க் லிஸ்ட்ல வந்து நம்ம பார்த்தோம்னா ஜென்ரலா ஒரே ஆப்ரேஷன் தான். இன்செர்ட் நம்ம ஃப்ரண்ட்ல தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா DQ பண்ணுவோம், நம்மளுக்கு ரியர்ல வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம இன்சர்ஷன் பண்ணுவோம். ஓகே. பட் நம்ம என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு ரெண்டு டைரக்ஷனும் யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ அதுல இருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணது கிடையாது. அண்ட் பி ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா Q implemented with both singly and doubly கொடுத்துருக்காங்க, which is not true. பிகாஸ் நம்ம வந்து அதுல வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்க மாட்டோம். ஓகே. நெக்ஸ்ட் தேர்ட் ஆப்ஷன் வந்து ஜஸ்ட் Q. Q அப்படின்னாலே நம்ம ஆப்வியஸா எதுக்கு போவோம் அப்படின்னா which is singly linked list தான் போவோம். So it is not just a Q. Okay. So the option A and B, C is not correct. And D optionல என்ன கொடுத்திருக்காங்க? A Q with insert and delete defined for both front and rear ends of the Q. Okay. So which is the correct option. இங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா இன்சர்ட்டும் சரி நம்மளுக்கு டெலிட்டும் சரி நம்மளுக்கு ரெண்டு எண்ட்லயுமே நடக்கும். ஓகே. ஸோ D is the correct one. So the option D is the correct. And moving to the second question, the most appropriate matching for following pairs. Okay. So match கொடுத்துட்டாங்க, ரெண்டு பேர் கொடுத்துட்டாங்க. Right. ஸோ ஒரு பேர் வந்து WXYZ அண்ட் அனதர் பேர் வந்து 1 2 3 4. ஸோ ரெண்டு பேர் இருக்கு. ஸோ இந்த ரெண்டு பேர்ல வந்து நம்ம கரெக்டா மேட்ச் பண்ணுவோம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு ஆப்ஷனும் கொடுத்துட்டாங்க, கீழே என்ன மேட்சோட நம்பர் வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, த்ரெட்டட். ஓகே. ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சர்ல நம்ம த்ரெட்டட் எதுக்குள்ள பார்ப்போம் அப்படின்னா ட்ரீக்குள்ள பார்ப்போம். ஸோ ஒன் ஆஃப் த டைப் தான் த்ரெட்டட் பைனரி ட்ரீ. பைனரி ட்ரீல தான் நமக்கு என்ன கான்செப்ட் பார்ப்போம் அப்படின்னா த்ரெட்டட் பைனரி ட்ரீ. ஸோ த்ரெட்டட் பைனரி ட்ரீனா என்ன, நம்ம வந்து இன்ஸ்டெட் ஆஃப் நல் பாயிண்டருக்கு பதிலா நம்ம ஒரு ஸ்பெஷல் பாயிண்டர் யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ அந்த ஸ்பெஷல் பாயிண்டர் வந்து இன்னொரு நோட வந்து கால் பண்ணும். ஸோ இதுதான் வந்து த்ரெட்டட் பைனரி ட்ரீன்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ இதுல லெஃப்ட் இருக்கு, ரைட் த்ரெட்டட் பைனரி ட்ரீ லெஃப்ட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு டபுள் இருக்கு, சிங்கிள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி த்ரெட்டட் டைப்ஸ்லயே நம்மளுக்கு 2 டைப்ஸ் இருக்கு. ஃபைன். ஸோ இதுல இது வந்து நம்மளுக்கு ட்ரீ கான்செப்ட்ல வரும். ஃபைன். ஸோ இதுல வந்து ட்ரீ கான்செப்ட் மேத்ஸ்ல எனக்கு எங்க இருக்கு, விச் இஸ் 4th. ஸோ W வந்து 4. அப்போ இந்த ஆப்ஷன்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா W4க்கு வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்கு, 1 and 3. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இருக்கிறத நீங்க ஆப்வியஸா ரிமூவ் பண்ணிக்கலாம். லைக் W வந்து 2 3 இதை நீங்க ஈஸியா எலிமினேட் பண்ணிடலாம். ஓகே. ஸோ ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கு. ஸோ கோயிங் ஃபார்வர்ட் டு த செகண்ட், டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச். ஸோ டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்னது, ஒன் ஆஃப் த கிராஃப் டிராவர்சல் டெக்னிக் தான் நம்மளுக்கு டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச். ஓகே. ஸோ இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கிராஃப் எங்க இருக்கு, தேர்ட் ஆப்ஷன். ஸோ X is equal.
3. So option la x is equal to 3, the option first one is the correct, and third one which is not correct because x வந்து 2 னு கொடுத்திருக்காங்க. why 2? ஏன் 2 கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஸ்டாக் நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் ஆகும். டெப்த் ஃபர்ஸ்ட் ட்ரீயை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பிரெத் ஃபர்ஸ்ட் ட்ரீ அண்ட் டெப்த் ஃபர்ஸ்ட் ட்ரீ இருக்கு. ஸோ வி ஹேவ் 2 ட்ராவர்சல் டெக்னிக் இருக்கு, கரெக்ட்? ஸோ பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச் ட்ரீ என்ன டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணும்? பிரெத் ஃபர்ஸ்ட் ட்ரீ நமக்கு என்ன டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணும் அப்படின்னா விச் இஸ் கியூ, கரெக்ட்? பட் டெப்த் ஃபர்ஸ்ட் ட்ரீ ஸ்டாக் யூஸ் பண்ணும். ஸோ அதனால எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டாக்கை மேட்ச் பண்ணுவாங்க. கிளியர்? ஸோ இதனால நம்ம வந்து ஜஸ்ட் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். பிகாஸ் நீங்க நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாத்தீங்க, அண்டர் ஃப்ளோ பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் ஒன் அண்ட் ஒன்லி அக்கர் இன் த ஸ்டாக்ல மட்டும்தான் எனக்கு அக்கர் ஆகும். ஸோ ஐ நீட் டு செலக்ட் த ஆப்ஷன் 2 ஃபார் ஒய். ஓகே, ஸோ ஒய்க்கு நம்மளுக்கு ஸ்டாக் வரும். ஸ்டாக்ல தான் நமக்கு அண்டர் ஃப்ளோ இந்த மீன் வாட் டஸ் இட் மீன்? அண்டர் ஃப்ளோ அப்படின்னா ஸ்டாக்ல வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு எம்டியா இருக்கு. ஓகே, எம்டியா இருக்கு. இப்போ நம்ம என்ன ஆப்ரேஷன் பண்றோம்னா பாப் ஆப்ரேஷன் பண்றோம் அப்படின்னா ஸ்டாக் ஆல்ரெடி எம்டியா இருக்கு. அப்ப நம்ம பாப் பண்றதுக்கு எந்த எலிமெண்ட்டும் இல்லைன்னா அதுதான் நம்மளுக்கு அண்டர் ஃப்ளோ. ஓகே, ஆல்ரெடி நம்மளுக்கு எலிமெண்ட் இல்லை. ஃபைன். நெக்ஸ்ட் சார்ட்டிங் அப்படின்னா சார்ட்டிங் இங்க பேலன்ஸ் என்ன இருக்கு? எக்ஸ்டர்னல் இஸ் நத்திங் பட் சார்ட்டிங்கே வி ஹேவ் 2 டைப்ஸ் ஆஃப் சார்ட்டிங். ஓகே, ஒன் இஸ் இன்டர்னல் சார்ட்டிங் and other one is external sorting. External sorting. So we have 2 types of sorting. Okay, so internal sorting na enna solluvom nama usually வந்து நம்மளுக்கு வந்து மெயின் மெமரியில நம்ம சார்ட் பண்ற அரே வந்து ஃபிட் ஆச்சு அப்படின்னா that is called internal sorting. Okay, external sorting அப்படின்னா which doesn't fit into the main memory. Okay, it needs some external memory. For example, like we have மெயின் மெமரி தவிர நமக்கு எக்ஸ்ட்ரா மெமரி என்னென்ன இருக்கு? ஹார்ட் டிஸ்க் இருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி நமக்கு எக்ஸ்டர்னல் மெமரி நமக்கு தேவைப்பட்டுச்சு சார்ட்டிங்ல அப்படின்னா அந்த சார்ட்டிங்கோட அல்காரிதம் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எக்ஸ்டர்னல் சார்ட்னு சொல்லுவோம். ஓகே, இதுதான் கான்செப்ட். பட் இங்க மேத்ஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சார்ட்டிங்க்கு எக்ஸ்டர்னல் சார்ட்டிங். ஓகே, ஸோ த ஆப்ஷன் 1 இஸ் த கரெக்ட் ஒன். Right? And third question, in binary math heap containing n numbers, the smallest element can be found in time. Okay, so heapல நமக்கு binary math heap அப்படின்னா நம்மளோட ரூட் நோட், அதாவது சைல்டு நோட விட ரூட் நோட் வந்து நம்மளுக்கு கிரேட்டரா இருக்கணும். லைக் 30 இருக்கணும். சைல்டு நோட் வந்து அதுக்கும் கீழே நம்மளுக்கு கம்மியா இருக்கணும். ஓகே, ஸோ ரூட் நோட் வந்து கிரேட்டரா இருக்கணும். ஸோ தட் இஸ் த கான்செப்ட் ஆஃப் பைனரி மேத் ஹீப். இங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா நம்ம ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு எவ்வளவு டைம் ஆகும்? ஓகே, ஸோ ஆப்ஷன்ல கொடுத்துட்டாங்க ஆர்டர் ஆஃப் n, ஆர்டர் ஆஃப் log n, ஆர்டர் ஆஃப் log n அண்ட் ஆர்டர் ஆஃப் 1. ஸோ இதெல்லாமே நமக்கு ஆப்ஷன்ல கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ ஒரு எக்ஸாம்பிள், ஸோ திஸ் இஸ் த பைனரி மேத்ஸ் ஹீப் ட்ரீ. ஓகே, ஸோ இதுல நம்மளுக்கு ஸ்மாலஸ்ட் அதாவது லார்ஜஸ்ட் எலிமெண்ட் வந்து நமக்கு எப்பவுமே டெஃபினட்டா சொல்லுவோம். லார்ஜஸ்ட் எலிமெண்ட் எனக்கு எங்க இருக்கும் அப்படின்னா n நம்பர்ல நம்மளுக்கு ரூட் நோட்ல இருக்கும் மேத்ஸ் ஹீப்பை பொறுத்த வரைக்கும். ஓகே, இதுவே எனக்கு மினிமம் ஹீப்பா இருந்துச்சுன்னா ஸ்மாலஸ்ட் நம்பர் வந்து எனக்கு ரூட் நோட்ல இருக்கும். ஓகே, இதுதான் வந்து நம்ம கான்செப்ட், ரைட்? ஸோ இங்க நம்ம பைனரி மேத்ஸ் ஹீப்ல நம்ம லீஃப் நோட்ல தான் நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட் இருக்கும். ஓகே, ஹியர் யூ கேன் சி லீஃப் நோட்ல பாருங்க 2, 4, 3. ஓகே, ஸோ இதோட கம்பேர் பண்ணா எல்லா எலிமெண்ட்டும் நமக்கு எதுல ஸ்டார்ட் ஆகுது? மினிமம் எல்லாமே எனக்கு எங்க இருக்கு? லீஃப் நோட்ல தான் இருக்கு, கரெக்ட்? ஸோ நான் லீஃப் நோட ஆக்சஸ் பண்ணணும்னா ஐ நீட் டு டிராவல் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட், லைக் 10க்கு வந்துட்டு 5க்கு வந்துட்டு இப்போ நான் ஒரு சே ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒரு 3 எனக்கு வந்து 3 எனக்கு வேணும், 3 இருக்க எலிமெண்ட்டுக்கு நான் வேணும் அப்படின்னா ஐ நீட் டு சர்ச், ரைட்? நான் எக்ஸாக்டா 10ஓட லெஃப்ட்ல வந்து நான் 3க்கு போயிட முடியாது, ரைட்ல வந்து 3க்கு போயிட முடியாது. ஓகே, ஸோ 10க்கு வந்துட்டு அகைன் 5க்கு வந்துட்டு அடுத்து நான் என்ன பண்ணுவேன்? லாஸ்ட் நோட்ல வந்து செக் பண்ணுவேன். ஸோ நான் தேடுற எலிமெண்ட் இங்க கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுவேன்? 5க்கு போய் 4ல செக் பண்ணுவேன். நான் தேடுற எலிமெண்ட் இங்க இல்ல. ஓகே, நெக்ஸ்ட் 10க்கு போய் 3rd செக் பண்ணுவேன். ஸோ ஐ நீட் டு டிராவல் ஆல் த எலிமெண்ட். ஓகே, அப்ப என்னோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னவா இருக்கும்? ஆர்டர் ஆஃப் n நான் சொல்லலாமா?
இப்போ நான் தேடுற எலிமெண்ட் இப்போ இதுவே வந்து எனக்கு லார்ஜஸ்ட் எலிமெண்ட் எங்க என்ன டைம்ல ஃபவுண்ட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருந்தா ஐ கேன் ஈஸிலி சே ஆர்டர் ஆஃப் 1 வித்தின் த கான்ஸ்டன்ட் டைம்க்குள்ள நான் தேடிடலாம் பிகாஸ் எனக்கு லார்ஜஸ்ட் வந்து எனக்கு ரூட் நோட்ல தான் இருக்கும்னு நான் சொல்லிடலாம். ஓகே, பட் எனக்கு மினிமம் நோட் கேட்டிருக்காங்க விச் இஸ் மினிமம் லைக் ஸ்மாலஸ்ட் நோட் கேட்டிருக்காங்க. அப்போ ஸ்மாலஸ்ட் நோட் வந்து எப்பவுமே மேக்ஸ் இப்போ பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு லீஃப் நோட்ல தான் இருக்கும். ஸோ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு நம்மளுக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆர்டர் ஆஃப் n தான் நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ த கரெக்ட் ஆப்ஷன் இஸ் 1 ஆர்டர் ஆஃப் n, ரைட்? ஓகே, இதுவே நம்மளுக்கு கொஸ்டின்ல இப்படி நமக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட் கிரேட்டஸ்ட் எலிமெண்ட் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா டைம் காம்ப்ளெக்சிட்டி நம்மளுக்கு என்னவா வரும்? ஆர்டர் ஆஃப் 1 and 1. ஓகே, so next question, G is the connected weighted undirected graph. Okay, G is the graph which is connected weighted undirected கொடுத்துட்டாங்க. Okay, consider two following statements. So ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க 1 and 2. இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ல எது ட்ரூ அப்படின்றத ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஆப்ஷன்ல ஏத்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும் செலக்ட் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு there exists a minimum weight edge in G which is present in every minimum spanning tree of G. Fine. So இந்த G ல இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்மளோட மினிமம் வெயிட் எட்ஜஸ். ஓகே, மினிமம் வெயிட் எட்ஜஸ் வந்து எப்பவுமே நம்மளோட மினிமம் ஸ்பேனிங் ட்ரீல இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன் வந்து if every edge in G has distinct weight then G has a unique minimum spanning tree. ஓகே, கிராஃப்ல வந்து நமக்கு டிஸ்டிங் வெயிட் இருந்துச்சுன்னா டெஃபினட்டா நம்மளுக்கு வந்து வரப்போற ட்ரீ மினிமம் ஸ்பேனிங் ட்ரீ வந்து யூனிக்கா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். ஸோ ரெண்டு ஆப்ஷன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல பிஃபோர் தட் மினிமம் ஸ்பேனிங் ட்ரீ நான் என்ன இட் இஸ் அ சப்கிராஃப். ஒரு சே ஃபார் அன் எக்ஸாம்பிள் எனக்கு திஸ் இஸ் ஒன் கிராஃப், ரைட்? இந்த கிராஃப்ல இருந்து நான் ஒரு சப்கிராஃப் கிரியேட் பண்ணணும். அதுவும் வந்து நம்மளுக்கு என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்? 3 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து நோ சைக்கிளா இருக்கணும். நம்ம கிரியேட் பண்ண போற கிராஃப் வந்து நோ சைக்கிள் இருக்கணும். அண்ட் தென் எனக்கு n மைனஸ் அதாவது வெர்டிசஸ் -1 எட்ஜஸ் இருக்கணும், ரைட்? n is nothing but vertices. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு சைக்கிள் இருக்கக்கூடாது. நான் பண்ண போற சப்கிராஃப்ல எனக்கு சைக்கிள் இருக்கக்கூடாது. எனக்கு வெர்டிசஸ் வந்து எனக்கு n-1 எனக்கு எட்ஜஸா இருக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் இட் ஷுட் கவர் ஆல் த வெர்டிசஸ். எனக்கு எல்லா வெர்டிசஸும் எனக்கு நான் கிரியேட் பண்ண போற கிராஃப்ல வந்து எல்லா வெர்டிசஸும் எனக்கு கவர் ஆகிருக்கணும். ஸோ இந்த 3 கண்டிஷனும் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணணும் நம்ம ட்ரா பண்ண போற கிராஃப்ல. ஓகே, ஸோ சே ஃபார் அன் எக்ஸாம்பிள் 1 2 3. ஸோ டோட்டலா 3 வெர்டிசஸ் இருக்கு. இப்போ என்னோட வெயிட் வந்து 1 1 1ன்னு வச்சுக்கோங்க. ஸோ வி ஹேவ் சேம் வெயிட் இருக்குன்னா இப்போ என்னோட மினிமம் ஸ்பேனிங் ட்ரீ எப்படி இருக்கும்? 1 3, ரைட்? இது என்னோட மினிமம் ஸ்பேனிங் ட்ரீ. இது ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் 3 2. ஸோ இது ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ எனக்கு மினிமமே எனக்கு எல்லாமே எனக்கு வெயிட் வந்து நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னா 2 2 தான் வரும், சேமா தான் வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு நம்மகிட்ட. இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மினிமம் வெயிட் வந்து எனக்கு வந்து மினிமம் ஸ்பேனிங் ட்ரீல கவர் ஆகிருக்கும் அப்படின்னு இருக்காங்க. ஓகே, பட் அங்க வந்து எதுவுமே மென்ஷன் பண்ணல வெயிட் டிஸ்டிங்டா இருக்கும் இல்ல வெயிட் வந்து எனக்கு வந்து ரிப்பீட்டா ஐ மீன் டிஸ்டிங்டா இல்லாம இருக்கும் அந்த மாதிரி எதுவுமே நாட் டிஸ்டிங் எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஓகே, ஸோ அப்ப நம்ம என்ன எடுத்துக்கணும்னா இந்த கிராஃப்ல பாத்தீங்க அப்படின்னா 1ம் மினிமம் தான், 3 1மே எனக்கு மினிமம் தான். பட் நான் எடுத்திருக்க ஸ்பேனிங் ட்ரீல பாத்தீங்க அப்படின்னா இந்த 1 எனக்கு மிஸ் ஆகுது. அப்போ என்னால இந்த கண்டிஷன் வந்து ட்ரூன்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா எனக்கு எல்லா டைம்லயும் வந்து அந்த எட்ஜஸ் வந்து கவர் ஆகி இருக்கும்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இந்த எக்ஸாம்பிள்ல பாத்தீங்க அப்படின்னாலே இது 1ன்றதும் மினிமம் எட்ஜ் தான், பட் இது எனக்கு ஸ்பேனிங் ட்ரீல வரல. கரெக்ட்? இதுவுமே எனக்கு 1 to 2 இதுவுமே எனக்கு ஒரு எட்ஜ் இருக்கும், 1 தான் மினிமம் தான், பட் எனக்கு வந்து மினிமம் ஸ்பேனிங் ட்ரீல எனக்கு வரல, அந்த சப்கிராஃப்ல எனக்கு வரல. ஓகே,
So the first option is not the correct one. Okay. In case இந்த பாயிண்ட்ல வந்து எனக்கு distinct weight or distinct அப்படின்னு கொடுத்திருந்தாங்க அப்படின்னா எனக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து நான் என்ன சொல்லலாம் அப்படின்னா கரெக்ட்னு சொல்லலாம். பிகாஸ் எனக்கு இதுவே எனக்கு வந்து 1 2 3 இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கண்டிப்பா எனக்கு இந்த 1 தான் ஃபர்ஸ்ட் கவர் ஆயிருக்கும் மினிமம்ல. ஓகே. ஸோ எனக்கு ப்ராப்ளம் இருக்காது. பட் அவங்க வெயிட் வந்து டிஸ்டிங்க்ட்னு கொடுக்கல. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் நாட் அ கரெக்ட் ஒன். ஓகே. ஸோ செகண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு டிஸ்டிங் வெயிட்டா இருந்தா கண்டிப்பா நம்மளுக்கு G as unique minimum spanning tree ன்னு சொல்லியிருக்காங்க, which is very very true. Why? Because நம்மளுக்கு வெயிட் டிஸ்டிங்க்டா இருந்துச்சுன்னா நம்ம என்ன அல்காரிதம் யூஸ் பண்ணாலும் சரி, நம்மளுக்கு பிரிம்ஸ் அல்காரிதம் யூஸ் பண்ணாலும் சரி, க்ரூஸ்கல் அல்காரிதம் யூஸ் பண்ணாலும் சரி, நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த ஸ்பேனிங் ட்ரீ வந்து நம்மளுக்கு யூனிக்கா தான் இருக்கும். டிஃப்ரெண்டா நம்மளுக்கு வர பாசிபிலிட்டிஸ் கிடையாது. இன்கேஸ் என்னோட வெயிட் வந்து டிஸ்டிங்க்டா இல்லை அப்படின்னா நம்மளுக்கு யூனிக்கா வராது. ஒரு அல்காரிதம் வேற மாதிரி இருக்கும், ஒரு அல்காரிதம் வேற ட்ரீ கொடுக்கும். ஸோ இதுதான் டிஃபரன்ஸ். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்மளுக்கு நாட் ட்ரூ அண்ட் செகண்ட் ஒன் வந்து விச் இஸ் ட்ரூ. ஸோ த ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஒன். ஸோ 1 is false and 2 is true. Okay. So next question, given below are two statements, one labeled as assertion A and other labeled as reason. Okay. So read the statements and choose the correct answer from the code given below. So assertion கொடுத்துட்டாங்க, reasons கொடுத்துட்டாங்க. ஓகே. எது ட்ரூன்றது கேட்டிருக்காங்க. So first, in dynamic programming, memorization. So memorization is used to store there exists a minimum weight edge in G which is present in every minimum spanning tree of G. Okay. One second. Okay. So இந்த இதுல பாத்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்திருக்காங்க, assertion கொடுத்திருக்காங்க அப்படின்னா in dynamic programming memorization is used to store the solution of subproblems to avoid redundant commutation கொடுத்திருக்காங்க. ஓகே. ஸோ டைனமிக் ப்ரோக்ராமிங்ல நம்மளுக்கு அசர்ஷன் கேட்டிருக்காங்க. ஓகே. அண்ட் ரீசன்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா மெமரைசேஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் breaking a problem into smaller subproblems and solving them independentlyன்றது கொடுத்திருக்காங்க. ஓகே. ஸோ டைனமிக் ப்ரோக்ராமிங் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ரெண்டு அப்ரோச்சஸ் இருக்கு. ஸோ ஷார்ட் ஃபார்மா எடுத்துக்கிறேன். நம்மளுக்கு ரெண்டு அப்ரோச் இருக்கு. One is top-down approach. And another one is bottom-up approach. Okay. Okay. So top-down approach. அப்போ டைனமிக் அல்காரிதம் பொறுத்த வரைக்கும் நம்மளால ஒரு ப்ராப்ளம் நம்மளால அது சால்வ் பண்ண முடியல, அந்த ப்ராப்ளம் ரொம்ப பெருசா இருக்கு, ஸோ நம்மளால சால்வ் பண்ண முடியல அப்படின்ற சினாரியோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சப் ப்ராப்ளமா டிவைட் பண்ணி சால்வ் பண்ற ப்ராசஸ் தான் டைனமிக் ப்ரோக்ராமிங் சொல்லுவோம். ஓகே. ஸோ ஒரு ப்ராப்ளமை என்னால டைரக்டா சால்வ் பண்ண முடியல, ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா சப் ப்ராப்ளமா டிவைட் பண்ணி நான் என்ன சால்வ் பண்றேன், ஸோ தட் எனக்கு பெரிய ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுது. ஓகே. இந்த ப்ராசஸ் பேர் தான் டைனமிக் ப்ராப்ளம். ஓகே. ஆனா எனக்கு ஒரு சப் ப்ராப்ளமும் எப்படின்னா ஒரே சினாரியோ லைக் ஒரே சொல்யூஷனே கொடுக்கும்ன்றது எனக்கு கிடையாது. ஓகே. இட் வில் சேஞ்ச். ஒரு சப் ப்ராப்ளம் எனக்கு இப்படி ஹேண்டில் பண்ணுதுன்னா எனக்கு இன்னொரு சப் ப்ராப்ளம் வேற மாதிரி ஹேண்டில் பண்ணும். ஸோ இந்த டைனமிக்ன்ற நேம்லயே நோ ரைட். ஸோ சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸ்டாட்டிக் அப்படின்னா பிக்சடா இருக்கும். இதுல நமக்கு டைனமிக் அப்படின்னா நம்மளோட ஒவ்வொரு சப் ப்ராப்ளம் வந்து நமக்கு ஹேண்டில் பண்றது வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். ஓகே. ஸோ வி ஹாவ் டூ அப்ரோச், டாப் டவுன் அப்ரோச், பாட்டம் அப் அப்ரோச். ஸோ டாப் டவுன் அப்ரோச் வந்து நம்மளுக்கு என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா மெமரைசேஷன். பாட்டம் அப் அப்ரோச் வந்து நம்மளுக்கு டேபுலேஷன். ஸோ இது யூஸ் பண்ணும். ஓகே. ஸோ எனக்கு மெமரைசேஷன் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வந்து ஒவ்வொரு ப்ராப்ளமா டிவைட் பண்ணுவோம் ரைட். ஸோ அந்த ப்ராப்ளமோட ரிசல்ட்ஸ்லாம் எனக்கு எங்க ஸ்டோர் ஆகும் அப்படின்னா எனக்கு ஒரு பிளேஸ்ல ஸ்டோர் ஆகும். அதுதான் எனக்கு மெமரைசேஷன். ஒரு ரிசல்ட் எல்லாம் ஸ்டோர் பண்ணும். இன்கேஸ் எனக்கு இதுக்கப்புறம் இதே மாதிரி சேம்
சப் ப்ராப்ளம்ஸ் நான் வந்து ஃபர்தரா இன்னொரு தடவை நான் சால்வ் பண்றேன் அப்படின்னா எனக்கு டைரக்டா என்ன பண்ணணும், எனக்கு தேவைப்பட்டுச்சுன்னா மெமரைசேஷன்ல இருந்து போய் எடுத்துட்டு எனக்கு சொல்யூஷனை கொடுக்கும். ஸோ இதுதான் வந்து எனக்கு மெமரைசேஷன் அப்படின்றது. பட் இங்க கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மெமரைசேஷன் ஃபர்ஸ்ட் அசெஷன்ல is used to store solution of subproblems to avoid redundant computation. நான் திரும்ப நான் என்ன பண்ண முடியாது, ஆல்ரெடி ஒரே சொல்யூஷனை வந்து நான் சேவ் பண்ணிக்கிட்டேன். திரும்ப அதே எனக்கு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நான் சேவ் பண்ணதுல இருந்து எடுத்து நான் யூஸ் பண்ணிக்கலாம். am I right? எனக்கு வந்து திரும்ப அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து என்னால சால்வ் பண்ண தேவையில்லை. ஸோ அதுக்காக நம்ம மெமரைசேஷன் யூஸ் பண்றோம். ரீசன் என்ன கொடுத்துருக்காங்க, விச் இஸ் கரெக்ட், அசைன் வந்து கரெக்ட். ஓகே, ரீசன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, memorization is the process of breaking problem into a smaller sub problem and solving them independently. Okay, memorization வந்து அதோட ப்ராசஸ் கிடையவே கிடையாது. அது வந்து ஜஸ்ட் ஒரு ரிசல்ட்டை ஸ்டோர் பண்றதுதான். ஓகே, ஸோ A is the true but reason is false. இன்ஸ்டெட் நம்ம என்ன ரீசன் வந்திருக்கோம், நம்மளுக்கு ஒரு சொல்யூஷன் லைக் ஒரு சொல்யூஷனை ஸ்டோர் பண்றதுக்கு நம்ம மெமரைசேஷன் யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்ற மாதிரி ரீசன் வந்துச்சுன்னா விச் இஸ் கரெக்ட். Okay, so here A is true, R is false. Okay, so next question, match and select the correct answer from the codes given below. So ரெண்டு லிஸ்ட் கொடுத்துட்டாங்க, அதுக்கு மேட்ச் கரெக்ட் ஆப்ஷன் வந்து ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ லிஸ்ட் ஒன்ல என்ன கொடுத்துருக்காங்க, அல்காரிதம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பெல்மன்-ஃபோர்ட் அல்காரிதம். பெல்மன்-ஃபோர்ட் அல்காரிதம் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன இது யூஸ் ஆகுது, நம்மளுக்கு பெல்மன்-ஃபோர்ட் அப்படின்னா இட் இஸ் ஒன் ஆஃப் த ஷார்டஸ்ட் பாத் அல்காரிதம், ரைட்? பாத் அல்காரிதம், ரைட்? ஓகே, இதுவுமே நம்மளுக்கு ஃப்ளாய்ட் வார்ஷனும் பாருங்க, ரெண்டுமே நம்மளுக்கு ஷார்டஸ்ட் பாத் தான், ஷார்டஸ்ட் பாத் அல்காரிதம். பட் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, நம்ம பெல்மன்-ஃபோர்ட் அல்காரிதம் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு சிங்கிள் சோர்ஸ் தான் இருக்கும். ஓகே, ஸோ இதுல வந்து நமக்கு ரெண்டு அல்காரிதம், சிங்கிள் சோர்ஸ் ஷார்டஸ்ட் பாத் அல்காரிதம்ல ரெண்டு டைப் இருக்கு, ரெண்டு டைப் ஆஃப் அல்காரிதம் இருக்கு. ஒன்னு வந்து பெல்மன்-ஃபோர்ட் அண்ட் அனதர் ஒன் வந்து டிக்ஸ்ட்ராஸ் அல்காரிதம் சொல்றோம். ஓகே, ஸோ இந்த ரெண்டுத்துல ஒன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஷார்டஸ்ட் பாத் அல்காரிதம் விச் இஸ் சிங்கிள் சோர்ஸ் ஷார்டஸ்ட் பாத் அல்காரிதம், ரைட்? ஃப்ளாய்ட் வார்ஷல் அப்படின்றது நம்ம ஈச் அண்ட் எவ்ரி பேர் ஆஃப் வெர்டிசஸ்க்கும் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்னா ஷார்டஸ்ட் பாத் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஓகே, ஸோ நான் இந்த அல்காரிதம் எந்த கேட்டகரி கீழே வரும் அப்படின்னா ஆல் பேர் ஷார்டஸ்ட் பாத். ஓகே, ஸோ இங்க நீங்க பாத்தீங்க ஆப்ஷன்ல ஆல் பேர் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா லைக் ஃபோர்த்லயே வந்துருச்சு. ஓகே, பெல்மன்-ஃபோர்ட் சிங்கிள் சோர்ஸ், ஸோ சேம் பிளேஸ்ல எனக்கு வந்துருச்சு சிங்கிள் சோர்ஸ். ஸோ P வந்து எனக்கு 1, S வந்து எனக்கு 4. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பிரிம்ஸ் அல்காரிதம் பார்க்கணும். பிரிம்ஸ் அல்காரிதம் இஸ் நத்திங் பட் ப்ரீவியஸா நம்ம ஒரு கொஸ்டினை டிஸ்கஸ் பண்ணோம், ரைட்? மினிமம் ஸ்பேனிங் ட்ரீ. ஓகே, ஸோ மினிமம் காஸ்ட் ஸ்பேனிங் ட்ரீல ஒன் ஆஃப் த அல்காரிதம் தான் வந்து பிரிம்ஸ் அல்காரிதம். ஸோ பிரிம்ஸ் அல்காரிதம் இங்க எங்க மினிமம் ஸ்பேனிங் ட்ரீ இருக்கு? ஸோ தேர்ட் ஆப்ஷன் தான் மினிமம் ஸ்பேனிங் ட்ரீ. ஸோ Qக்கு வந்து நம்மளுக்கு தேர்டு. அண்ட் தென் டாபாலஜிக்கல் சார்ட்டிங் இஸ் நத்திங் பட் கிராஃப் டிராவர்சல் டெக்னிக்லயே லீனியர் ஆர்டரிங், அதாவது ஒரு கிராஃப்ல இருக்க எல்லா நோட்ஸுமே நம்ம லீனியரா ஆர்டர் பண்ணி ரிட்டர்ன் பண்றது தான் வந்து டாபாலஜிக்கல் சார்ட்டிங். ஓகே, ஸோ the option 2 is the correct. ஸோ லீனியர் ஆர்டரிங் அப்படின்னாலே நம்மளுக்கு டாபாலஜிக்கல் சார்ட்டிங், ரைட்? ஸோ கோட்ஸ் கொடுத்துட்டாங்க, என்னென்ன கோட்ஸ்ன்றத நம்ம கரெக்ட் கோட்ஸ் வந்து நம்மளுக்கு பி, ஆப்ஷன் பி. Okay, so next question, given below are two statements. So statement 1, statement 2 கொடுத்துட்டாங்க. Statement 1 வந்து Dijkstra's algorithm can find the shortest path in a weighted graph with negative edge weights. Okay, so that is the statement 1. And Bellman-Ford algorithm can find the shortest path in a graph with negative edge weights. So two statements கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே வந்து நம்மளுக்கு வந்து என்ன கேட்டகரி, என்ன டைப்ஸ் ஆஃப் ஷார்டஸ்ட் பாத்ல வருது அப்படின்னா சிங்கிள் சோர்ஸ்ல வருது. சிங்கிள் சோர்ஸ்ல ரெண்டு அல்காரிதம் இருக்கு. பட் மெயின் டிஃபரன்ஸ் இந்த ரெண்டு அல்காரிதம்லயும் மெயின் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா
டிஜிஸ்ட்ராஸ் அல்காரிதம் வந்து நம்மளுக்கு நார்மலா வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளோட நெகட்டிவ் வந்து ஹேண்டில் பண்ணாது. நெகட்டிவ் வெயிட் இருந்துச்சு அப்படின்னா அந்த அல்காரிதம் வந்து ஹேண்டில் பண்ணாது. இட் கேன் ஹேண்டில் ஒன்லி த பாசிட்டிவ் வெயிட் எட்ஜஸ். ஓகே, பட் வேரஸ் பெல்மேன் ஃபோர்ட் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு நெகட்டிவ் எட்ஜ் இருந்தாலும் நம்மளுக்கு என்ன பண்ணும், ஈஸியா அதை வச்சு நம்மளுக்கு ஷார்டஸ்ட் பாத் ஃபைண்ட் அவுட் பண்ணுது. ஸோ தட் இஸ் த டிஃபரன்ஸ். ஆனா ஸ்டேட்மெண்ட் 1ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டிஜிஸ்ட்ராஸ் அல்காரிதம் வந்து நம்மளுக்கு நெகட்டிவ் எட்ஜ் வந்து ஹேண்டில் பண்ணுது, விச் இஸ் ராங். ஓகே, பட் ஸ்டேட்மெண்ட் 2ல வந்து பெல்மேன் ஃபோர்ட் வந்து நெகட்டிவ் எட்ஜ் ஹேண்டில் பண்ணும், விச் இஸ் கரெக்ட் ஆப்ஷன். ஓகே, ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 வந்து எனக்கு நாட் கரெக்ட், அதாவது இன்கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 2 வந்து எனக்கு கரெக்ட். ஓகே, ஸோ இதுல ஆப்ஷன் நம்பர் டி. So option D is the correct one. So next question. A mathematical model with a collection of operation defined on that model is called. Okay. So இதுல வந்து main keyword வந்து operation defined. So operation வந்து நம்மளுக்கு defined ஒரு mathematical model with a collection of operation defined ன்னு கொடுத்திருக்காங்க. Okay. So அது வந்து எனக்கு என்ன டைப்ல வரும்? டேட்டா ஸ்ட்ரக்சர், செகண்ட் ஒன் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப், தேர்ட் ஒன் பிரிமிட்டிவ் டேட்டா டைப், தென் அல்காரிதம். ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப். ஒய் அப்படின்னா நார்மலா சே ஃபார் அன் எக்ஸாம்பிள், நம்மளுக்கு கையில வந்து ஒரு மொபைல் இருக்கு. ஓகே, ஸோ மொபைல் மட்டும் தான் நம்மளுக்கு தெரியும். இன்டர்னல் லைக் பேக் எண்ட் லைக் இன்டர்னல்ல நம்மளுக்கு என்ன ஒர்க் பண்ணுதுன்றது நம்மளுக்கு தெரியாது. ஓகே, ஸோ சம் இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு வந்து ஹைட் ஆகி இருக்கும். ஓகே, மேல மட்டும் தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்னு சொல்லுவோம். சே ஃபார் அன் எக்ஸாம்பிள் தென் கால் இருக்கு, லைக் கால் சிம்பிள் இருக்கும். கால்னு நம்ம டயல் பண்ணோம்னா கால் ஆகும். ஸோ அதுக்கு உள்ள வந்து அது என்ன ப்ராசஸ் பண்ணுதுன்னு தெரியாது. ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கால்னு மட்டும் தான் கொடுப்போம். ஓகே, இந்த மாதிரி நம்மளுக்கு நிறைய அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்ஸ் நம்மளுக்கு இருக்கும். ஸோ சேம் அதே தான், அதே கான்செப்ட் தான். நம்மளுக்கு ஒரு இதுல நம்ம ஒரு லைக் ஒரு டேட்டால செட் ஆஃப் வேல்யூஸ், லைக் ஒரு ஃபங்க்ஷன்ல செட் ஆஃப் வேல்யூஸ் ஒரு செட் ஆஃப் ஆப்ரேஷன் வந்து ப்ரீ டிஃபைன்டா நம்ம கொடுத்துருந்தோம்னா அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப். நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் என்னென்ன இருக்கு? ஸ்டாக்ல வி ஹாவ் புஷ் பாப், ரைட்? ஸோ புஷ் பாப் என்ன பண்ணும்? அது வந்து நம்மளுக்கு வந்து ப்ரீ டிஃபைன்டா நம்மளுக்கு புஷ்னா நம்மளுக்கு இன்சர்ட் பண்ணணும்ன்றது செட் பண்ணி வைக்கும். ஓகே, பாப்னா நம்மளுக்கு டெலீட் பண்ணும் அப்படின்றத சிஸ்டமேட்டிக்கலா நம்மளுக்கு செட் பண்ணி வைக்கும். ஓகே, ஸோ அதுதான் வந்து நமக்கு அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப். ஸோ இங்க நமக்கு ஆப்ஷன் 2 இஸ் த கரெக்ட். ஸோ த கீவேர்ட் இஸ் ஆப்ரேஷன் டிஃபைன். ஆனா நம்மளுக்கு இதுல வந்து ஒரு பாயிண்ட் பாருங்க, வித்தவுட் ஸ்பெசிஃபைங் ஹவு தோஸ் ஆப்ரேஷன்ஸ் ஆர் இம்ப்ளிமெண்டட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு as we discussed before நம்மளுக்கு என்ன ஸ்பெசிஃபை ஆப்ரேஷன் வந்து நம்மளுக்கு தெரியாது. லைக் ஃபோன் அப்படின்னா இந்த ஃபோன் மட்டும் தெரியும், உள்ள வந்து நம்மளுக்கு என்னென்ன ஆப்ரேஷன் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. ஓகே, ஹைட் ஆகி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். A full binary tree with n leaves contains. Okay, so 4 options கொடுத்திருக்காங்க. n nodes, log 2 n nodes, 2n minus 1, 2 power n nodes. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்லாம் நம்ம எப்படி டேக்கிள் பண்ணணும் அப்படின்னா, ஸோ ஜஸ்ட் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபுல் பைனரி ட்ரீ. ஓகே, ஸோ வாட் இஸ் ஃபுல் பைனரி ட்ரீ? ஃபுல் பைனரி ட்ரீ இட் இஸ் ஆல்சோ கால்ட் இட் அஸ் ஸ்ட்ரிக்ட்லி பைனரி ட்ரீ. நம்மளுக்கு என்ன இருக்கலாம்னா எய்தர் 0 சில்ட்ரன் இருக்கலாம், இல்லைன்னா 2 சில்ட்ரன் இருக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் என்னோட ஃபுல் பைனரி ட்ரீயோட டெஃபினேஷன். ஓகே, ஸோ இது வந்து எக்ஸாம்பிள் ஒரு 2 to 3 எக்ஸாம்பிள்ஸ் நீங்க ட்ரா பண்ணிக்கோங்க. லைக் 1, ஸோ எக்ஸாம்பிள் நம்பர் 1. ஓகே, ஸோ செகண்ட் எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ 2 ட்ரீ இருக்கு. இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா லீவ்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ n லீவ்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இதுல நம்ம இந்த பர்டிகுலர் ட்ரீல லீவ்ஸ் எத்தனை இருக்கு? 1, 2, 3. ஸோ 3 லீவ்ஸ். ஓகே, வெர்டிசஸ் அதாவது நோட்ஸ் எத்தனை இருக்கு? நம்மளுக்கு
Total notes 1, 2, 3, 4, 5. So total of 5 notes, right? Again, இந்த ட்ரீல பாருங்க எனக்கு லீஃப் நோட்ஸ் லைக் லீஃப் எனக்கு எவ்வளவு இருக்கு 2 இருக்கு. தென் எனக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் நோட்ஸ் எத்தனை இருக்கு 3 இருக்கு. ஓகே, சோ இதுல இருக்க ப்ராப்ளம்ஸ் லைக் இதுல இருக்க ஃபார்முலாவை நம்ம டைரக்டா என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ நம்மளுக்கு லீஃப் கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், நோட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இதுதான் லீஃப். எனக்கு லீஃப்ல இருந்து எனக்கு என்ன பண்ணணும்னா நோட்ஸ் ஃபைண்ட் லீஃப் 3 நோடு வந்து 5. எனக்கு 3ல இருந்து எனக்கு எப்படி 5 வரும்? டைரக்டா நான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுக்கிறேன் n நோட்ஸ். ஸோ எனக்கு 3 லீஃப் இருக்கு, அப்போ 3 நோட்ஸ் தான் எனக்கு வருமான்னு கேட்டா விச் இஸ் ராங் ஆன்சர். log 2 வேணா அப்படியே ஹோல்ட்ல வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 2 பவர் n 2 பவர் n அப்போ 2 பவர் 3 அப்படின்னா நம்மளுக்கு 5க்கு மேல ரீச் ஆயிரும். நம்மளுக்கு வெர்டிசஸ் என்ன வேணும்? 5 தான் வேணும். ஓகே, ஸோ இதுவும் எனக்கு ஆப்ஷன் கரெக்ட் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் 2n minus 1. ஃபைன். ஸோ 2n minus 1னா 2 வந்து n வந்து நம்மளுக்கு 3 minus 1. ஸோ 2 into 3 minus 1. ஸோ டோட்டலா 6 minus 1 which is 5. ஸோ நான் ஃபைண்ட் அவுட் பண்ற வெர்டிசஸ் எனக்கு வந்துருச்சு ஆன்சரு. நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் இந்த ட்ரீல அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 2 பவர் 2 into 2 minus 1. ஸோ 4 minus 1 which is 3. அப்போ எனக்கு வெர்டிசஸ் வருதா? ஸோ நான் என்ன சொல்லலாம்? 2 into n minus 1 சொல்லலாமா? ஸோ which is correct one, right? ஓகே, ஏன் நான் லாக் ஹோல்ட்ல வைக்க சொன்னேன் அப்படின்னா பிகாஸ் லாக்ல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி 5 வந்தா நம்மளால ஈஸியா சால்வ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அதை விட்டுட்டு நம்ம அதர் ஆப்ஷன்ஸை செக் பண்ணிட்டு ஃபைனலா அதுல எதுவுமே இல்லை அப்படின்னா நம்ம லாகை செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ த கரெக்ட் ஆப்ஷன் இஸ் 2 into n minus 1. சி. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நமக்கு ட்ரீல கேட்டாங்க அப்படின்னா ஒரு சம் எக்ஸாம்பிள்ஸ் ஒரு 2 to 3 கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு அதுல வந்து நீங்க சால்வ் பண்ணி பாத்தீங்கன்னா யூ கேன் ஈஸிலி ஃபைண்ட் த ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின், elements of which of the following data structures are stored or accessed in non-linear order? Okay, ஸோ நான்லீனியர் ஆர்டர்ல எனக்கு எந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் ஆக்சஸ் பண்ணலாம்? இப்போ இந்த ஆப்ஷன்ல கிவன் ஆப்ஷன்ல ஸ்டாக் இருக்கு, கியூ இருக்கு, ட்ரீ இருக்கு, லிங்க் லிஸ்ட். ஓகே, ஸோ ஸ்டாக் என்ன டேட்டா ஸ்ட்ரக்சர் விச் இஸ் லீனியர், ரைட்? கியூ என்ன டேட்டா ஸ்ட்ரக்சர்? சேம் லீனியர். ட்ரீ வந்து நம்மளுக்கு ட்ரீ அண்ட் கிராஃப் வந்து நான் லீனியர். நெக்ஸ்ட் லிங்க் லிஸ்ட் நம்மளுக்கு லீனியருக்குள்ள வரும். ஓகே, ஸோ இதுல நான் லீனியர் என்னது? ஆப்ஷன் 3 ட்ரீ C3. ஓகே, ஸோ த கரெக்ட் ஆப்ஷன் இஸ் C. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே செஷன். உங்களுக்கு நான் டிஸ்கஸ் பண்ண எல்லா கொஸ்டினும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ நீங்க ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருங்க. கொஸ்டின்ஸ் கொடுக்குற கொஸ்டின்ஸ்ல இன்னொரு தடவை நீங்க ஒரு கிளான்ஸ் பார்த்து எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி ஒரு கிளான்ஸ் பார்த்து ரிவிஷன் பண்ணிட்டே இருங்க, ரைட்? ஸோ இட் வில் பி வெரி 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 யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஓகே, தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.